சமீபத்துல வைகோ அவர்களுடைய தளபதிகளாக கருதப்பட்ட பலருமே வந்து கட்சியிலிருந்து வெளியே போறதை பார்க்க முடிஞ்சது. அப்படி வெளியே போன திரு மல்லை சத்யா அவர்கள் வந்து இப்ப நேற்றைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்ல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. 250 கோடி அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் செங்கல்பட்டு மாவட்டத்துல மட்டும் இருக்கான். செங்கல்பட்டு மாவட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட 15 கோடிக்கு நிலம் மட்டும் வாங்கியிருக்காங்க, 5 கோடியில வீடு கட்டியிருக்காங்க. இவங்க வந்து என்னுடைய சொத்தையே இழந்துட்டேன் அரசியலுக்காகவும் மக்கள் சேவைக்காகவும் அப்படின்னு சொல்ற திரு வைகோ அவர்களுடைய மகன் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை எப்படி பாக்குறீங்க சார்? அது சத்யாவுக்கு சரியான தரவுகள் கிடைக்கல நினைக்கிறேன். நிறைய சேர்த்துட்டாங்க. 250 கோடி கம்மின்னு சொல்றீங்களா? ஆமா, கம்மி. இங்கிருந்து தேனியில இருந்து டொரண்டோ வரைக்கும் சேர்த்துட்டாங்க. தேனியில இருந்து டொரண்டோ வரைக்கும் தேனியில பாதியை வாங்கிட்டாங்க. ஓகே. இன்னும் எங்கெல்லாம் வாங்கினேன்னு இனி விசாரணை கமிஷன் போட்டு தான் தேடணும் போல இருக்கு. ஓகே. ஆனா இது மட்டும் கிடையாது அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எது? இந்த 250 கோடி ரொம்ப கம்மி, இன்னும் நிறைய இருக்கு அப்படிங்கிறது. நிறைய இருக்கு. அதான் சொன்னேன், தேனியிலிருந்து டொரண்டோ வரைக்கும் இருக்கு. அதான் அவருக்கு நோக்கமும் அவருக்கு மகனுக்கு நோக்கமும். ஓகே. வைகோ அவர்களுடைய நோக்கமும் அதுதான். இல்ல, ஆனா வெளியே வந்தவங்க யாரும் அப்படி சொல்லலையே சார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மகன் திராவிட முன்னேற்ற கழகமா மாறிடுச்சு, மகன் வந்த பிறகுதான் இவ்வளவு மாற்றங்கள்னு சொல்றாங்களா? அதை ஏற்கிறீங்களா? இல்ல, மகன் திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, மறையும் திராவிட முன்னேற்ற கழகம். மங்கும் திராவிட முன்னேற்ற. எந்த இடத்துல திரு வைகோ அவர்கள் சரிக்கிருக்காருன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை புற சர்க்கிள் தானே.